ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரெட் பீஸா. ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு பிரெட் பீஸா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது அப்படியே நம்ம இதை திருப்பி போட்டுடலாங்க. இப்படி திருப்பி போட்டுட்டு அடுத்தது நம்ம பீஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக மாசரலா சீஸ் கொஞ்சம் இந்த மாதிரி துருவனதை நம்ம சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுத்தது இது மேலே நம்ம குடமிளகா, வெங்காயம், ஸ்வீட் கார்னு இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்க்கலாம். தக்காளி நம்ம உள்ளே இருக்கிற இந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் மட்டும் வைக்க போகிறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறாங்க. நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அடுத்தது கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் சேர்க்க போகிறேன் பாருங்கள். இப்போ தக்காளி, வெங்காயம், குடமிளகா, ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்தது இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஓரிகானோ சேர்க்கணும். இப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சின்ன ப்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தூவி விட்டாச்சு. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, அடுத்தது கொஞ்சமாக நம்ம ஹெர்ப்ஸு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு அந்த பீஸா டேஸ்ட்டில் நமக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்தது மேலே இன்னும் கொஞ்சம் தூவி விட்ட நம்ம சீஸை நம்ம இப்படி மேலே தூவி விட்டுறலாங்க. இப்போ இந்த மாதிரி தூவி விட்டுட்டா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நமக்கு 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். அடுத்தது இப்போ அப்படியே நம்ம ஒரு பேனில் போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேங்க. இப்போ தோசைக்கல்லையே நான் இதை சேர்த்துறேன் அப்படியே. இப்போ இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி வச்சு இப்படி மூடிடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக பார்க்குறதுக்கே நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அட்டகாசமான பீஸா நம்ம வீட்டில் சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட்டகாசமாக நம்மளுடைய பீஸா ரெடி. உங்களுக்கு இந்த பிரெட் பீஸா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.